அற்புத சின்னம் அதுதான் உதய சூரியன். அன்பு தலைவர் கலைஞரின் சின்னம் அதுதான் உதய சூரியன். அண்ணா கண்ட அற்புத சின்னம் அதுதான் உதய சூரியன். அன்பு தலைவர் கலைஞரின் சின்னம் அதுதான் உதய சூரியன். கண்ணின் மணி போல் விளங்கும் சின்னம் அதுதான் உதய சூரியன். கழக தோழனின் ஆருயிர் சின்னம் அதுதான் உதய சூரியன். கண்ணின் மணி போல் விளங்கும் சின்னம் அதுதான் உதய சூரியன். கழக தோழனின் ஆருயிர் சின்னம் அதுதான் உதய சூரியன். பொத்தானை அழுத்துங்க சூரியன் தெரியும். சூரியன் தானே சாதனை புரியும். முத்திரைய போடுங்கம்மா உழைத்திட உத்தரவு தாருங்கம்மா. முத்திரைய போடுங்கம்மா உழைத்திட உத்தரவு தாருங்கம்மா. வணக்கம். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டலம் 11 என்னோடது வாழ் 153. இன்றைய நாளில் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு அதாவது தாய் உள்ளம் கொண்ட எங்கள் முதலமைச்சரை வணங்கி, மேலும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணனையும் வணங்கி, மேலும் மாவட்டம் சுகாதார அமைச்சர் மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் அண்ணன் எங்கள் பாசமிகு சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களையும் வணங்கி, இன்றைக்கி மக்கள் சேவகர் இன்னைக்கு மதுரவயல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அண்ணன் அவர்கள் வழிகாட்டின்படி இன்றைய தினம் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக நான் இன்று உழைத்து கொண்டு இருக்கின்றேன். நான் பதவியேற்று 3 வருடம் ஆகிவிட்டது. அதுக்கு அடுத்தது என்னுடைய மண்டல சேர்மன்கள் எனக்கு 2 பேர். ஒன்று ஜோனில் நொளம்பூர் ராஜன் அண்ணன் அவர்கள், இன்னொன்று சென்னை பெருநகர மாநகராட்சி பணிக்குழு தலைவர் நிலைக்குழு தலைவர் சிற்றரசன் அண்ணன். இவங்க 2 பேருமே எனக்கு உற்ற துணையாக இன்றைக்கி இருந்துட்டு வராங்க. அதனால் இன்றைக்கி நான் என்னுடைய 153ல் நிறைய வேலைகளை நான் செஞ்சிட்ருக்கிறேன். மேலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால சொல்கிறேன், பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பஸ்ஸில் இலவசமாக, ஏன்னா இன்றைக்கி வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இன்றைக்கி நானே திருச்சியிலேருந்து சமயபுரம் போகிறதுக்கு எப்படி போகும்போது ஆட்டோவில் போனேன், 500 ரூபா கொடுத்தேன். வரும்போது இலவச பஸ்ஸில் வந்தேன், 5 பைசா இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். அந்த டயத்தில் எனக்கு மனசு ரொம்ப எனக்கு முதலமைச்சரை அப்போ தான் நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. நான் அப்படி எல்லா மக்களும் அந்த பஸ்ஸில் ஏறி அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்தது என்னுடைய வார்டில் இந்த 3 வருஷமாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டெல்லிங் அவனியூவில் பூங்கா, ஒரு பெரிய பூங்கா, இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாமே அதை வயசானவங்க நல்லா வாக்கிங் போகிறாங்க, யோகா செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. வாரம் சனி ஞாயிறு யோகா பயிற்சி செய்கிறாங்க. அதுக்கும் நான் அனுமதிச்சிருக்கிறேன். சிறுவர்களாக இப்போ சாயந்தரம் போனீங்கன்னா சிறுவர்களாக நல்லா விளையாண்டிகிட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இப்போ நான் தொடங்கி வச்சது இந்த ஸ்டெல்லிங் அவனியூ பூங்கா. அடுத்தது ராமகிருஷ்ணா நகரில் என்னோடய நிதியிலேருந்து பூங்கா ஒன்று சீரமைச்சு கொடுத்துருக்குறேன். அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய தொகையில் ஒரு ரேஷன் கடை திருவேதி அம்மனில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அவங்க மிக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். மேலும் ஸ்மார்ட் கல்வி அந்த திட்டத்தில் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர் இது இருக்குது. அதை 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதில் ஸ்மார்ட் கல்வியாக இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, அதிக மார்க் வாங்குகிறாங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹெட்மாஸ்டர் இருக்கிறாங்க. நானும் பள்ளி மேலாண்மை குழுவில் நானும் ஒரு உறுப்பினர், தொடக்கப்பள்ளியிலையும் இருக்கிறேன், அரசு பள்ளியிலையும் இருக்கிறேன். அடுத்தது என்னோடய இது சுகாதாரம், அதாவது 200 வார்டுக்கும் ஒரு சுகாதாரம் இது அமைச்சிருக்கிறாங்க. அதில் என்னோடய வார்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருந்து விற்கிற விலைக்கு
இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, முதல்வர் மருந்தகம்னு இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி 100% உள்ள மாத்திரையெல்லாம் 25% கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மக்களை போய் பார்க்கல, நாங்களும் அதில் வந்து போய் பார்க்குறோம். மருந்து மாத்திரையெல்லாம் ரொம்ப கம்மியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே பெருமைப்படக்கூடிய வரைக்கும் நம்மளோட முதலமைச்சரை பாராட்டுற வகையில் இன்றைக்கி இருக்குது. என்னோடய வார்டில் இது காலை சிற்றுண்டி திட்டத்தை என் வார்டிலே தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது. அந்த உணவையும் நான் சாப்பிட்ருக்குறேன். சுகாதாரம் நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. நானும் அங்கே போய் செக் பண்ணுவேன். சுகாதாரமாக கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தலையில் கேப் போட்டுக்கிட்டு நல்லா பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்குது. நல்லா சமைக்கிறாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு போவேன். பசங்க சந்தோஷமாக இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை அவங்க நல்ல ஒரு திட்டம் இது. பசங்க நல்லா சாப்பிட்றாங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் வைப்போம். ஆனால் நல்லா விரும்பி நல்லா சாப்பிட்றாங்க. மத்தியானம் தான் நம்ம மாண்புமிகு நம்மளுடைய வங்கக்கடலோரம் உறங்கி கொண்டு இருக்கும் நமது கலைஞர் அவர்கள் முட்டை, அப்புறம் வந்து சுண்டல், இது போல் காலை மதிய உணவு அதை நிறையா நல்லா பசங்களுக்கு செஞ்சோன்னா அதுவும் நல்லா சாப்பிட்றாங்க. என்ன காலையில் அம்மா அப்பா பசங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டா போகும். இன்றைக்கி பசங்க எல்லாம் ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க. மற்ற இதுலேயும் நல்லா விளையாட்டுலேயும் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து விளையாட்டுத்துறை இருக்கிறனால பல நாட்டுக்கு போய் பதக்கமெல்லாம் வென்றுட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய இந்த இதில் மாணவர்கள் நிறையா பயன்பெறாங்க. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மள முதலமைச்சர் 200 தொகுதியும் வெல்வேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் 234 தொகுதியும் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வென்று இன்றைக்கி உலக சாதனை படைக்க போகிறாங்க 2020. இதில் நான் வந்து பெருமிதமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை இன்றைக்கி கொண்டுட்டு வந்து செயல்படுத்திட்டுருக்காங்க. மக்கள் நலனே என்னுடைய கடமைன்ற இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இப்போ நாகப்பட்டினம், நானும் திருவாரூரில் பிறந்து இன்றைக்கி வந்து 40 வருஷமாக இன்றைக்கி போரூரில் இருந்ததுனால நானும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தான் என்னோடய சொந்த ஊர். நான் கல்யாணம் ஆகி வந்து 40 வருஷம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிஎம்கேல பொருளாளராக இருந்தாங்க. அடுத்தது வட்ட செயலாளராக ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. இப்போ மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜென்ஸ் வார்டு இல்லைனால லேடிஸ் வார்டுனால எனக்கு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சருக்கு பெருமை சேர்க்கும் வரணுமும் என்னுடைய டிவிஷனில் பார்த்திங்கன்னா அடுத்தது நீதா நினைவு மண்டபம் இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். சமுதாய கூடம் இந்த சிற்றரசன்ட்ட சொன்னேன், அது ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த மாமன்ற கட்டை இடிச்சிட்டு கட்ட போகிறாங்க. அடுத்தது சுபஸ்ரீ நகரில் 3 வருஷமாக போராடி இன்றைக்கி 3.5 கோடியில் அகலப்படுத்தி தர போகிறாங்க. ஏன்னா என் 153 தண்ணி ஃபுல்லாகவுமே இந்த சுபஸ்ரீ நகரில் தான் வடிகால். அடுத்தது 156 தண்ணியும் இங்கே தான் வந்து வடியுது. அதனால் எனக்கு அதையும் பண்ணி தர போகிறாங்க. அடுத்தது சுகாதாரம் பக்கத்திலே இருக்குது. 1 கோடிக்கு சீரமைச்சு தர போகிறாங்க. லிஃப்ட்டுக்கெலாம் போட்டு மேலே ரூமுக்கெல்லாம் கட்டி கொடுத்து. ஏன்னா இது வந்து கர்ப்பிணி பெண்கள் வர இடம். அதனால் இன்றைக்கி 1 கோடி அளவில் இதை சீரமைக்க போகிறோம். இன்னும் நிறைய இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னும் என்னென்ன செய்யணுமோ அத்தனை நடவடிக்கைகள், அத்தனை மக்களுக்கு தேவையான. அடுத்தது இப்போ 178 ரோடுகள் போட்டிருக்கிறோம். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து அதுவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள். இன்னும் 2 வருஷத்தில் என்னால் இன்னும் என்ன செய்ய முடியுமோ. அடுத்தது என்னோட நிதியிலேருந்து பல்நோக்கு கட்டடம் ஒன்று கட்டி அந்த ரேஷன் கடைக்கு ஏன்னா எல்லா ரேஷன் கடையுமே பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் இருக்குது. அதனால் என்னோடய ஃபண்டில் ஒரு ரேஷன் கடை கட்ட போகிறேன். அதேமாரி அடுத்த வருஷம் இன்னும் 2 எப்படியா இருந்தாலும் இந்த 2 வருஷத்தில் ரேஷன் கடை எல்லாமே வாடகைக்கு உள்ளதை சொந்த இடத்துல கொண்டாந்து வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அடுத்தது இப்போது ஒரு ரேஷன் கடை சீரமைச்சிட்ருக்குறாங்க பாளையக்கரத்தரில். அதிலே ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் இருக்குது. அதை இடிச்சிட்டு கட்டணும்னு இப்போ கோரிக்கை வச்சுருக்கிறேன். இன்னும் பல ரோடு கேட்டிருக்கிறேன். இன்னும் கால்வாய் கேட்டிருக்கிறேன். நிதி ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஃபோனில் மாமன்ற 153வது குழுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா
500 பேர் அதில் மெம்பராக இருக்காங்க. அதில் பொதுமக்களும் சரி, நகர்நல சங்கங்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாருமே இருக்கிறாங்க. என்னுடைய காலையில் பதிவு பண்ணுவாங்க, இது போல் இந்த இடத்துல குப்பை இருக்குது, இந்த இடத்துல மரம் வெட்டி போட்டிருக்குறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷத்தில் அந்த அதிகாரிகளும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணுவேன், இதை எடுத்துடுறேன் மேடம்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்த பிறகும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இது முடிஞ்சிடுச்சு வேலை அப்படிம்பாங்க. கம்ப்ளைண்ட் வந்து 5 நிமிஷத்துலேயே நாங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கு என்னுடைய அதிகாரிகளும் ஒத்துழைச்சி எனக்கு இன்றைக்கி சிறந்த வாட ஆரம்பிச்சிருக்குன்னா என்னுடைய அதிகாரிகள் தான் இதில் முக்கிய காரணம். ஏஇயாக இருக்கட்டும், மற்றபடி சுகாதாரமாக இருக்கட்டும், மற்றபடி என்யூஎல்எம் எல்லாமே சரி, இந்த அர்பனாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் 153ல் அதிகாரிகளே எனக்கு பயங்கர ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால தான் இன்றைக்கி சிறந்த வார்டாக என்னை தேர்ந்தெடுத்து அறிவித்தது. இன்னும் மக்களுக்கு கூட இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா என்னை நிறைய சந்திக்கவே வேண்டியதில்லை. என்னோடய ஃபோனை எடுத்தால் என்னோடய ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ மெசேஜ் போட்டு விட்ருவாங்க, மேடம் இந்த இடத்த பாருங்கள், இதில் குப்பை இருக்குது, இந்த மேடம் இந்த இடத்துல காவா அடைச்சிட்ருக்குது, மேடம் இந்த ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது, வந்து பாருங்கள். அதுவும் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே நாள் தான் எங்களுடைய டிவிஷனில் மாத்திரம் தண்ணி நிற்கவே இல்லை, ஒரே நாள் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கரண்ட் இல்லை, அது இல்லைன்னு எல்லாம் ஒரே எனக்கே கஷ்டமாக போச்சு. பார்த்தோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு காம்பவுண்டு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி காம்பவுண்டு இருந்துச்சு, அதில் ஒரு ஹோல்ஸ் மாரி போட்டு ஒரு டியூபை சொருவி விட்டு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து எனக்கு வந்து அகலப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ எனக்கு அறிவிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இப்போ சென்னை மாமன்ற மேயராக இருக்கட்டும், துணை மேயராக இருக்கட்டும், அண்ணன் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர், ஆணையர், அடுத்தது என்னுடைய சேர்மேன் சிற்றரசு அண்ணனாக இருக்கட்டும், நலம்பூர் ராஜன் அண்ணனாக இருக்கட்டும், மற்றபடி எனக்கு ஒர்க் கமிட்டி டிசி கூட சரி எனக்கு ரொம்ப பயங்கர ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் இந்த மாமன்ற கட்டடம், சுபஸ்ரீ நகர், இந்த சுகாதார மையம், இதெல்லாம் வந்து ஒர்க் கமிட்டியில் பேசி தான் நான் வாங்கினது. இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 153 மக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது காரம்பாக்கம் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் அவங்களுக்கு எந்த வழியிலையும் நான் வந்து இந்த 153 சிறந்த வார்டா, சிறந்த மக்கள் நான் பணியாற்றக்கூட நீ சிறந்த, அதாவது காரம்பாக்கம் அண்ணன்னா சாந்தியா பரவாயில்ல, நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கன்னு தான் நான் இது வரைக்கும் பேர் வாங்கியிருக்கிறேன். அதேமாரி இன்னும் 2 வருஷமும் அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன். நந்தினி என் பேர். நான் இங்கே அம்பாள் நகர், போரூர் அம்பாள் நகரில் இருக்கேன். சாந்தி ராமலிங்கம் அவருங்க வந்து எல்லாம் எங்களுக்கு இதை எடுத்து நல்லா பண்ணுறாங்க. பார்க்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. நாங்கள் தினமும் இந்த பார்க்குக்கு வரோம். எங்களுக்கு எல்லாம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லாம் உடற்பயிற்சி செய்கிறோம், வாக்கிங் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு எல்லாமே நல்லா அமைச்சு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம். மகளிர் தின வாழ்த்துக்கள். நாரிபாய் நேசமட்டி பேர். சக்தி நகர் 153வது வார்டு, திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களின் வார்டு உறுப்பினர். சக்தி நகரில் அந்த பார்க் வந்து நல்லா பர்ஃபெக்டாக அமைந்திருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் இளஞ்செழியன். மங்கள நகர் 14வது தெருவில் இருக்கேன். பொதுவாக இங்கே வந்து எதுவுமே டிலேவே பண்ணுறதில்ல. குப்பை கூட இருந்தாக்கா உடனே இது பண்ணிடுறாங்க. ஈபியில் மரம் வெட்டி போட்டுருந்தாங்களா உடனே ஃபோன் பண்ணோம்னா மறுநாள் காலையில் லாரி வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இந்த பார்க்கு வந்து ரொம்ப அருமையாக எல்லா ஓல்டு ஏஜில் இருக்க, எனக்கெல்லாம் 78 வயசு. ஓல்டு ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்கிங் போகிறது, இந்த மூட்டு வலி வீட்டு வலியெல்லாம் போக்குறதுக்கு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. வணக்கம், நான் தங்க விநாயகம். அம்பாள் நகர் நலச்சங்கத்தின் 5 ஆண்டுகள் தலைவராக இருந்து தற்போது வயது முதிர்வின் காரணமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கள் 153வது வார்டு கவுன்சிலர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்கள்
எங்களுக்கு ஒரு மகளிர் அமைப்பாக கிடைத்த காரணத்தினால் இன்று மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களது வார்டில் அவரும் அவரது துணையர் திரு ராமலிங்கம் அவர்களும் இருவரும் சேர்ந்து 153வது வார்டில் அனைத்து தேவையான கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நகரை பொறுத்தளவில் சும்மா இருக்கிற காலத்திலேயே என்னென்ன தேவை, ஒவ்வொரு தெருவுக்கும் எந்தெந்த தேவை என்பதை சாந்தி ராமலிங்கம் கூறிய உடனேயே மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் அந்த செயல்பாடுகள் பூர்ணத்துவம் பெற்றுவிடும். அதனால் நான் சாந்தி ராமலிங்கத்தை பாராட்டுகிறேன். அவ்வாறு அவர் மட்டுமல்லாமல் சாந்தி கவுன்சிலர் என்ற பொறுப்பில் சாந்தி இருந்தாலும் அவரது ஷோல்டர், அவருடைய அனைத்து காரியங்களிலும் தோள் கொடுத்து கொண்டு இருக்கிற திரு ராமலிங்கம் அவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கி போல எங்களது வார்டுக்கு, எங்களது நகருக்கும் தேவையான உதவிகள், தேவையான கோரிக்கைகள் முழுக்க நிறைவேற்றி கொடுத்ததற்கு அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். இதேபோல் வரக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க திருமதி சாந்தி ராமலிங்கத்தின் பணி, வளர்க அவருடைய தொண்டு. நன்றி, வணக்கம். வணக்கம். மார்ச் 8 மகளிர் தினம். 153வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மாமன்றத்தில் எத்தனையோ பேர் மகளிர் இருக்காங்க. அதே போல் மாமன்ற உறுப்பினர், எங்கள் 153வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மக்களுக்கான கோரிக்கைகளை நல்லபடியாக நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதில் ராமகிருஷ்ணா நகரில் எங்களோட கோரிக்கையை ஏற்று பார்க் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மினி கிளினிக், ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்தாங்க. பாதாள சாக்கடை நீண்ட நாளாக இருந்தது, அதை இப்போ முடிவு கொண்டு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்டபாணி, ராமகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் செயலாளர். வணக்கம். என் பேர் ஆர்டி பாஸ்கரன். நான் தெருந்தெருக்குத்தர் பகுதியில் வசிக்கிறேன். எங்கள் பகுதியில் அநேகமான தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் எல்லாம் 153வது மாவட்ட உறுப்பினர் பெண் கவுன்சிலாக இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்த மாவட்ட உறுப்பினர் சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கு முதலாவது எங்களது மகளிர் தின வாழ்த்துக்களை எங்கள் பகுதி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக கடந்த 10 வருட காலமாக 3வது தெரு மழைநீர் 3வது தெரு மழைநீர் கால்வாய் 10 வருட காலமாக எந்த பணியும் செய்யப்படாமல் இருந்தது. அந்த பணியை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் மாமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கை வைத்தோம். உடனடியாக 10 வருட காலம் செய்ய முடியாத ஒரு பணியை உடனடியாக அந்த மழைநீர் கால்வாயை மிக விரைவாக துரிவாக செய்து அந்த பணியை எங்கள் பகுதியில் முடித்துக் கொடுத்தார்கள். அதற்காகவும் எங்கள் பகுதி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் காலமாக எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் தான் போய் ரேஷன் பொருள் வாங்குவோம். அதாவது இந்த மெயின் ரோடு பூந்தமல்லி ட்ரெண்ட் ரோடு தாண்டி தான் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி தான் போய் அந்த ரேஷன் பொருள் வாங்க போனோம். எத்தனையோ ஆட்சியில் நாங்கள் அந்த கோரிக்கை வைத்து எந்த ஆட்சியும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. இதனால் ஒரு உயிரிழப்பும் எங்கள் பகுதியில் நடந்திருக்குது. ஒரு தாய்மார் என்ன பண்ணாங்க, ஒரு ரேஷன் பொருள் வாங்கிட்டு வரும்போது அவங்க உடல்நிலை சரியில்லாத நல்ல ரேஷன் கடைக்கு போனாங்க. வரும்போது ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது மயங்கிய நிலையில உட்கார்ந்து அப்படியே அவங்க உயிர் போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் பல முறை சொல்லி எந்த விதமான பலனும் இல்லை. இது எங்கள் பகுதியில் ஒரு ரேஷன் கடை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் காரம்பக்கம் கணபதி அண்ணா அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம். மற்றும் நம்ம மாமன்ற உறுப்பினர் சாந்திராமன் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம். நாங்கள் வைத்துள்ள கோரிக்கையை ஏற்று மிக விரைவிலே இந்த இடத்துல ஒரு நியாய விலை கடை கட்ட வேண்டும் என்ற முயற்சியிலே மாமன்ற உறுப்பினர் அதிகமான முயற்சிகள் எடுத்து அந்த பணியை முடித்து இன்றைக்கு எங்கள் பகுதி மக்கள் எல்லாருமே, தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருக்க எல்லா மக்களுமே இன்னைக்கு நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி போகாத அளவுக்கு எங்கள் பகுதியிலே ஒரு நியாய விலை கடை வந்தது. அது முழுக்க முழுக்க மாமன்ற உறுப்பினருடைய முயற்சி. அதுக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அதிகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா
எங்கள் பகுதியில் மழைநீர், அதாவது வன்னியர் தெரு, வயல் ஸ்டேஷன் ரோடு, இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் தாழ்த்தப்பட்ட பகுதி திருந்தன்பூர் தெரு பகுதி வழியாக வந்து தான் வெளியே அந்த தண்ணி வெளியே போகும். அப்போது அங்கேருந்து எல்லா நகர் தண்ணி இங்கே வரும்போது எங்கள் பகுதியில் எல்லார் வீட்டிலும் தண்ணி அதிகமாக ஏறிடும். அப்போ இதனால் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தது. அந்த கோரிக்கை நாங்கள் மாமன்ற உறுப்பினரில் வச்சோம். அவங்க ஒரு துரிதமான முயற்சியில் திருந்தன்பூர் தெரு பகுதியிலிருந்து மங்கள் நகர் வழியாக மழைநீர் போவதற்கு ஒரு புதிய முயற்சியில் ஒரு பழுப்பு ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க. அந்த அமைச்ச பழுப்புடைய பிரதிபலன் என்னன்னா, இந்த மழை காலத்தில் எங்கள் பகுதியில் மழையே யார் வீட்லையும் போகாத அளவுக்கு தண்ணி 2ஆக ஸ்ப்ரெட் பண்ணி போனதுனால தண்ணி எதுவுமே எங்கள் பகுதியில் ஏறல. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கவுன்சிலராக இருந்து தலைவருடைய சிஎம்முடைய முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தும் வகையில் ஒரு பெண் கவுன்சிலராக இருந்து ஒரு இரும்பு மனுஷி போல எங்கள் பகுதியில் அதிகமாக செயல்பட்டு எங்கள் பகுதியில் அந்த தாழ்த்தப்பட்ட பகுதியில் அநேக தேவைகள் இருந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம்னா உடனுக்குடனே எங்களுக்கு அதை என்ன நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த மாமன்ற உறுப்பினருக்கு எங்கள் பகுதி மக்கள் சார்பிலே எங்களது மனமார்ந்த நன்றியும் என்றைக்கும் நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம். அவங்களும் எங்களுக்காக எல்லா விதமான பணிகளை இம்மாட்டமாக செய்து தராங்க. அவங்களுக்கு எங்களது பகுதி மக்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியும் மகளிர் தின வாழ்த்துக்களும் தெரிவித்துக் நன்றி. என் பேர் திலகவதி, தெருவதி அம்மன் கோயிலில் நான் திலகவதி பேசுகிறேன். 2வது தெருவு. சாந்தி அக்கா வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான். எங்கள் சாந்தி அக்கா அவங்க ரேஷன் கார்டு வச்சு கொடுத்துருக்காங்க, காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ கிஃப்டெல்லாம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. திலகவதி. வணக்கம், என் பேர் காளிதாஸ். நான் சென்னை போரூர் தெருவதி அம்மன் கோயில் திமுகவுடைய 153வது வட்ட பகுதியில் இருக்கிறோம். எங்களுடைய பகுதி கவுன்சிலர் சாந்தி ராமலிங்கம் அவங்க மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பணியும் எங்கள் குறைகளை கேட்டு எங்களுக்கு எல்லா குறைகளும் நிவர்த்தி பண்ணி வராங்க. நாங்கள் கோரிக்கை வச்சு அதை உடனே நிவர்த்தி பண்ணி தராங்க. மற்றபடியாக பொதுமக்கள் எல்லாருமே ஒரு பெருமணியாக இருந்து ஒரு தடவை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு எல்லாமே பெருமை தான் படுறாங்க. நாங்கள் எங்கள் தெரு பகுதியில் மொத்தமே இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே அவங்க எங்கள் வார்டு மொத்தமாக எந்த கோரிக்கை வச்சாலும் அதை உடனே நிறைவேற்றி தராங்க. மற்றபடியாக எங்கள் பகுதி மக்கள் ஒரு இடமும் ஒரு காவாடைப்போ, ஒரு லைட் எரியலையோ, ஒரு கொசு மருந்து அடிக்கணுமோ, சுகாதாரத்தில் என்னென்ன தேவையோ ஒரு ஃபோன் பண்ணால் உடனே அதை பண்ணி விடுறாங்க, சரி பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்கள் மாமன்ற உறுப்பினராக நாங்கள் ஒரு குரூப்பில் சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்ந்துருந்தோம். மாமன்ற உறுப்பினரை இப்போ திமுக ஆட்சியில் இவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணாங்க எங்களுக்கே நல்ல பெருமையாக தான் இருக்குது. அதனால் மக்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கிறாங்க. அதனால எங்கள் வாசி மக்கள் எல்லாருமே எந்த ஒரு கோரிக்கை வச்சாலுமே உடனே நிறைவேற்றி தராங்க. அதனால எங்கள் மாமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக 153வது திமுக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். இன்றைய தினம் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் 153வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இன்றைக்கு மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு அனைத்து பொதுமக்களுக்கு தேவையானது, வாக்களித்த மக்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு பணியாற்றுவதே நம் முதன் கடமை என்பது மாண்புமிகு முதல்வர் அன்பு தளபதியுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய மனைவி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 வார்டு 150 கடந்த 3 ஆண்டு காலமாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு இந்த பணிகள் செய்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், அதே நேரத்தில் நமது மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் என் உடன்பிறவாத அண்ணனாக தான் இன்றைக்குமே கருதக்கூடியவன். காரணம், நான் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தாலும் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் ஒரு வட்டச் செயலாளராக இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கோட்டையாக மக்களிடம் செல்வாக்குகளை பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தளபதியார் அவர்களும் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர்
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கி பணிகள் மிக சிறப்பாக எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கி வழங்குகிறாங்க. இன்றைக்கி நமது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை அனைவருக்கும் தெரிந்தது. ஒன்றிய அரசு பழிவாங்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழகமே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வகையில் தமிழ் நெஞ்சங்களெல்லாம் வாழ்த்தக்கூடிய வகையில் நம்மளது முதல்வர் அவர்களை இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு இரவு பகல் என்று பாராமல் இன்றைக்கு தமிழகமே பம்பரமாக சுற்றி கொண்டு வருகிறார் மாண்புமிகு முதல்வர், துணை முதல்வர், அதேபோல் அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் சரி. சென்னை பெருநகர மாநகராட்சியில் என்னுடைய மனைவி ஒரு பணிக்குழு உறுப்பினராகவும் கல்வி மேலாண்மை குழு உறுப்பினராகவும் இருந்து நமது வார்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு அவர்கள் கோரிக்கை வைத்து உடனடியாக அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பணிகள் எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சமுதாய கூடம் என்று கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்ததை அதிமுக ஆட்சியில் அவர்கள் சப்பாத்தி கூடமாக்க அது பயனற்று கிடந்தது. இன்றைக்கு அதை புதுப்பொழிவுடன் இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலவில் நமது சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்றத்துக்கு கோரிக்கை வைத்து என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் இன்றைக்கு கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, அது பொதுமக்கள் அனைவருமே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார். அதே போல் இன்றைக்கு திட்டங்களை பார்த்திங்கன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்றது நம்மளுடைய கிட்டத்தட்ட இந்த 153வது வார்டில் பார்த்திங்கன்னா 24,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அது பெண்களும் சரிபாதி இருக்கிறார், ஆண்களும் சரிபாதி இருக்கிறார்கள். அனைவருடைய கோரிக்கையும் என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் முகநூல் ஒன்று உருவாக்கி விட்டுள்ளார். 153வது வார்டு மாமன்ற குழுவில் கிட்டத்தட்ட அனைத்து பொதுமக்களும் இணைந்துள்ளார்கள். எண்ணற்ற கோரிக்கைகள் வைத்தால் உடனடியாக அந்த இடத்தில் உடனடியாக ஆய்வு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருக்க அதிகாரிகள் இன்றைக்கு ஒத்துழைப்போடு இன்றைக்கி பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி வென்றாரோ பாராளுமன்றத்தில், அதேபோல் வருகிற 2026லும் தலைவர் 200 தொகுதி மாத்திரம் 234 தொகுதிகளும் வென்று வாகை சூடுவார். ஏன் என்றால் இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய ஒரு முதல்வர், நம்பர் 1 முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பது நாடு அறிந்தது, ஊர் அறிந்தது, உலகமே அறிந்தது. அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வழியில் நாங்கள் என்றைக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை என்னுடைய மனைவி திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியதற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் ஒரு மனிதன் பிறந்து எப்படி வளர்ந்து அந்த மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மிக சிறப்பாக இன்றைக்கு நமது 153வது வார்டு அனைத்து பணிகளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமையை நமது மதுவாழ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வழங்கியதற்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய பாராட்டுதல்களையும் பெற்று இன்றைக்கு பணிகள் நடைபெறுகிறது. பொதுமக்களும் இன்றைக்கு வெகுவாக பாராட்டி அந்த மாமன்ற வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டுள்ளார்கள். அதில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மண்டல குழு தலைவர் அவர்களும் பணிக்குழு தலைவர் அவர்களும் அதிகாரிகளும் அனைவரும் அந்த குழுவில் இணைந்துள்ளார்கள். அதனால் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இன்றைக்கு ஒத்துழைப்போடு இந்த வார்டு ஒரு சிறந்த வார்டாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் சார்பாக ஒரு கழிப்பிடம், அதாவது 4 ரோடு, ஒன்று வலசரவாக்கம், ஒன்று கிண்டி, இந்த பக்கம் குன்றத்தூர், இந்த பக்கம் பூந்தமல்லி, 4 ரோடு ஒன்றா இருக்கிற ஜங்ஷன் வந்து போரூர். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கும். பொதுவாக பொதுமக்கள், அதாவது மகளிரும் இதில் கழிப்பிடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நான் மேயருக்கு ஒரு கோரிக்கை வச்சேன். அவங்க வந்து அதை ஆய்வு செய்து அதேமாதிரி தேசிய நெடுஞ்சாலை இதுலேயும் எனக்கு ஒப்புதல் தந்து இன்றைக்கி 6 அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அண்ணன் வந்து
நிதி வழங்கி இன்றைக்கி அடிக்கல் நாட்ட போகிறோம் கழிப்பறை கட்டுறதுக்கு. 153 மக்கள் சார்பாக அந்த அண்ணனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது பெரிய ஒரு கோரிக்கை, இது கழிப்பிடங்கிறது பெரியது. ஏன்னா அவ்வளோ மக்கள் கூடுற இடம். பெண்களும் சரி, பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு இது தேவையானது இந்த கழிப்பிடம். இதை கட்டித்தரத்துக்கு நான் மறுவாட்டியும் அந்த அண்ணனுக்கு நான் மனமாற எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது வார்டில் சிறந்த வார்டாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் இது பணிக்குழுவில் நான் சொன்னேன், டிசி ஒர்க்ஸில் மீட்டிங் நடக்கும்போது சொன்னேன், இதுபோல் என்னோடய வார்டை சிறந்த வார்டாக அறிவித்தாங்க. அதாவது சுதந்திர தின விழாப்போ கொடுக்குறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, இல்லை நாங்கள் குடியரசு தின விழா அன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுவும் கொடுக்கல. நான் சொன்னேன், அதை கூறிய விரைவில் நாங்கள் அதை கலந்தாய்வு யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்குறேன்னு இப்போ அவார்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் பெண்கள், ஒரு 200 பேரில் 102 பேர் பெண்களாக இருக்கிறோம் மாமன்ற இதில். அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சென்னை மாநகராட்சி முதல்வர் கையால் நாங்கள் ஒரு அவார்டு வாங்கினா எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது ஒரு கோரிக்கையாக கூட நான் முதலமைச்சருக்கு வைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் அதை அறிவித்ததை எங்களுக்கெல்லாம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மாவட்டம் மற்றும் மதிப்புக்குரிய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணனுக்கும், அடுத்தது எங்களுடைய சேர்மன் அண்ணன் அவர்களுக்கும், அதாவது ராஜன் அண்ணனுக்கும் சிற்றரசு அண்ணன் அவருக்கும் நான் இந்த நேரத்தில், அதாவது என்னுடைய டிவிஷனில் இருக்கிற அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.